السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நாம் நமது இந்த தொடர் வகுப்புகளிலே மார்க்க வகுப்புகளில் அமர்ந்திருக்கிறோம். ஆரம்பமாக அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, மொபைல் ஃபோன் சைனலில் போட்டுக்கொள்ளுங்க. நாம் இன்றைய தொடர் வகுப்பில் முதலாவது தஃப்சீர் பாடம் நடைபெறுகிறது. வழமையாக கடைசி தான் தஃப்சீர் நடக்கும். இன்றைக்கு நாம் முதல் பாடமாக தஃப்சீர் பாடத்தை தெரிவு செய்திருக்கிறோம். நம்ம இறுதியாக சூரா முல்கில் எந்த வசனத்தை நாம் நிறுத்தினோம்? 27வது வசனத்தில் நிறுத்தினோம். இன்னும் எத்தனை வசனம் இருக்கு? முல்க் 3 வசனங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம அந்த 3 வசனங்கள் அதனுடைய விளக்கங்களை சுருக்கமாக பார்த்துட்டு, நான் சென்ற வாரம் உங்களுக்கு நினைவுபடுத்தியதை போன்று இறுதியாக சூரா முல்கின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டவைகள் சுருக்கமாக நம்ம அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அப்போ சென்ற வாரம் நாம் கற்றுக்கொண்ட வசனம்தான் 25வது வசனம், வயக்கூலூன மத்தா ஹாதல் வாது இன் குந்தும் சாதுகீன். 26வது, குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் வ இன்னமா அன நதீரும் முபீன். 27வது, ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபதன் சீஅத் wujuhul லதீன கஃபரு வகீல ஹாதல்லதி குந்தும் பிஹி தத்தஊன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த முல்க் அத்தியாயம் 28வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, குல் அரஐத்தும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமம் மஅய அவ் ரஹிமனா ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம் என்று குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள். அரஐத்தும், யாரை பார்த்து கேட்க சொல்கிறான்? சொல்லுங்கள். இறை தூதர் ரசூல் யாரை பார்த்து கேட்க சொல்கிறான்? தன்னுடைய அந்த அவங்க எவர்களை அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்களோ அந்த குறைஷி முஷ்ரிகீன்கள், அவர்களை பார்த்து கேளுங்கள். ஏன்னா அவங்க தானே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன செஞ்சாங்க? எல்லா விதமான நோவினைகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுங்க. அரஐத்தும், நீங்கள் என்ன கருத்து? நீங்கள் பார்த்தீர்களா, நீங்கள் கவனித்தீர்களா? எப்படி? இன் அஹ்லகனி அல்லாஹு, அல்லாஹ் என்னை அழித்து விட்டால். என்ன என்று சொன்ன விதத்தில் யாரை குறிக்குது? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா என்னை அழித்து விட்டால், ஹலாக், அல்லது என்னை மரணிக்க செய்து விட்டால். என்னை மட்டுமல்ல, வமன் மஅய்ய, என்னுடன் இருப்பவர்களை. அவங்க யார்? சஹாபாக்கள், நபி அவர்களை ஈமான் கொண்டவர்கள். அப்போ அதைத்தான் யார்? குறைஷிகள் விரும்பினாங்க, அப்படியே இல்லையா? யார் அழிந்து போகணும்? இறை தூதரும் அவரோட ஈமான் கொண்டும் அழிந்து போகணும் என்று அவங்க விரும்பினாங்க. அதுக்குரிய எல்லா சூழ்ச்சிகளையும் அவர்கள் செய்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா கேட்குமாறு சொல்கிறான். அப்போ குல் அரஐத்தும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமம் மஅய்ய, என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் அல்லாஹ் அழித்து விட்டால், அல்லது அவு ரஹிமனா, அல்லது எங்களுக்கு அருள் புரிந்து விட்டால், எங்களை மரணிக்க செய்யாமல் அல்லது எங்களை அழித்து விடாமல் அல்லாஹ் எங்களை அப்படியே விட்டு எங்களுக்கு கருணை புரிந்து விட்டால், சரி திரும்ப அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ஃபமை
யார் யுஜீருல் காஃபிரீன இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களை பாதுகாப்பது யார்? எதிலிருந்து? மின் அதாபின் அலீமின் நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து இறை நிராகரிப்பாளர்களை பாதுகாப்பவர் யார் என்று நீங்கள் கேளுங்க. புரியுதா அன்புக்குரியவர்களே? அப்போ இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்படுது. என்னென்றா இரண்டு பகுதி. முதலாவது பகுதி என்ன? குல் அரஐத்தும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமன் மஅய அவு ரஹிமனா. அதை விளக்கம் அறிஞர்கள் சொல்கிறாங்க முஃபஸ்ஸிரூன்கள். குல் நபியே நீங்கள் யா முஹம்மத். அப்போ நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுங்க, கேளுங்க. லி ஆஹுலாஹில் லதீன யதவஜ்ஜரூன மின்க வயத்தமன்னவுன ஹலாக்கக். அதே போல் வல் முஃமினீன மஅக். நீங்கள் யாருக்கு அழைப்பு தாவா பணி செய்கிறீர்களோ, யாரை அல்லாஹ்வின் பக்கம் இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறீர்களோ அவங்க யதவஜ்ஜரூன மின்க, அதாவது இறை வசனங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அவங்களுக்கு ஒரு மலல், ஒரு கலக், ரெண்டும் இருக்கு. ஒரு சோர்வும் ஏற்பட்டது அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட ஈமான் இல்லை. அப்படியே இல்லையா? ஈமான் இறையச்ச நம்பிக்கை இருந்தால் என்ன, அல்லாஹ்வுடைய வசனங்கள் வரும்போது ஆவலாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன, அவங்க உள்ளமே மூடப்பட்டிருந்துச்சு. அப்படியே இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்போ அவங்களுக்கு ஒரு என்ன சோர்வோ, அதே போன்று ரசூலுல்லாஹி அவர்கள் மார்க்க செய்தியை சொல்லும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு சோர்வும் இருந்துச்சு. ஒரு புறக்கணிப்பு, அவங்க அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளலை. அடுத்த ஒரு கலக்கு, ஒரு பயமும் இருந்தது. பயம் என்று சொன்ன என்ன, இறை தூதர் சொல்வது போல் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, எங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று, அல்லது இந்த ரசூலுடைய அவரை நம்பிய மூமின்களுடைய அதிகாரம் ஆதிக்கம் கை ஓங்கி விடுமோ என்று என்ன செஞ்சாங்க? அந்த அச்சமும் திடுக்கம் பயமும் அவர்கள்ட்ட இருந்தது. அதனால தான் அதே போன்று அதை உணர்ந்தார்கள். அதே போன்று வயத்தமன்னவுன ஹலாக்கக்க வல் முஃமின மஅக. அல்லாஹ் சொல்கிறான், அதே குறைஷிகள் இறை நிராகரிப்பாளர்கள் நீங்கள் அழிஞ்சு போகிறத விரும்பினாங்க. ரசூலை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அழியணும். அது ரசூலால் கொலை செய்து கூட பல திட்டங்கள் செஞ்சாங்களா இல்லையா? அதனால தான் மக்கா விட்டு என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் மதீனாவுக்கு. அதுக்கு முன்னால் இன்னும் பல பிரதேசங்களுக்கு என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டாங்க. வல் முஃமின மஅக், சஹாபாக்களுக்கும் நோவினை செய்தார்கள். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே இல்லையா? அதில் ஒரு சஹாபி யார் அதிகமாக நோவினை செய்யப்பட்டவர்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மா அதே போன்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா, யாசிர் அல்லாஹ்வுடைய குடும்பம் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? இந்த ஒரே ஒரு என்ன காரணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணம் தான். அன்புக்குரியவர்களே, இன்றும் அதே தொடர் தான் நடக்குது. அப்படியே இல்லையா? மறுமை வரைக்கும் அதாவது இறை நிராகரிப்பாளர்கள், இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன ஒரு காரணம்? இவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாவை ஈமான் கொண்ட ஒரு காரணத்துக்கு தான் என்ன செய்கிறாங்க? இப்படியான அநியாயங்கள் என்ன அட்டூழியங்கள் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் கேட்கிறான், அரஐத்தும் இன் அமாத்தனி அல்லாஹு அவன் மைய மினல் முஃமினீன். அதாவது என்னையும் என்னுடன் இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹு தஆலா மரணிக்க செய்து விட்டால் நீங்கள் விரும்புவது போன்று, நீங்கள் ஆசை வைப்பது போன்று, அல்லது அவு ரஹிமனா, சரி அழிக்கட்டும் அல்லது எங்களை அப்படியே விட்டு விடட்டும், எங்களை விட்டு எங்களுக்கு என்ன செய்யட்டும்? கருணை புரிந்தால் அல்லாஹு தஆலா ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம். அந்த இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து கேளுங்க, ஃபமன் யார் யுஜீருல் காஃபிரீன் இறை நிராகரிப்பாளர்களை பாதுகாப்பது எதிலிருந்து? மின் அதாபின் அலி நோவினை தரக்கூடிய வேதனிலிருந்து யார் பாதுகாப்பது என்று நீங்கள் கேளுங்க. அன்புக்குரியவர்களே, அப்படின்னு சொன்ன என்ன கருத்து? இப்போ ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனிலிருந்து இறை நிராகரிப்பாளர்களை பாதுகாப்பது யார் என்று நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படின்னு சொன்னால் என்ன விளக்கம் அது? நீங்கள் சொல்லுங்கள். என்ன நீங்கள் புரிஞ்சுங்க? அல்லாஹ்வுடைய தண்டனை யாருக்கும் என்ன செய்யலாது, தப்பிக்க முடியாது.
என்ற அறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறாங்க, லா யன்ஃபஉக்கும் வுகூஉமா ததமன்னவுன லனா மினல் ஹலாக். புரியுதா? ரசூலுல்லாவும் அவர்கள் இருக்கக்கூடிய மோமீன்களும் அழிந்து போவதைத்தான் அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள், ஆசை வைக்கிறார்கள். அப்படி ஆசை வைத்தாலும், ஆசை வைத்து அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்தாலும் அல்லது எங்களை அப்படி விட்டு விட்டாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஃபலா நஜாத லக்கும் மின் அதாபிஹில் அலீம் மா தும்தும் முஸிர்ரீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இதே குஃபுரில் தௌபா செய்து வெளியே வந்துட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? எந்த வட்டத்துக்கு வந்துடுவாங்க? அவங்க மூமின் என்ற வட்டத்தில் வந்துடுவாங்க, ஈமான் வந்துடும். அப்போ நீங்கள் குஃபுரிலும் ஷிருக்கிலும் அப்படியே முஸிர்ரீன் தொடர்ச்சியாக அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனிருந்து உங்களை யாராலும் பாதுகாக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. முஸிர்ரீன அலல் குஃப்ரி பிஹி. அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை என்ன சொல்கிறான்? சொல்லுங்க என்ன? அப்போ குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு, அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மறுமை நாள், நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட போதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? மறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு மேலால் தொடர்ச்சியாக இப்போ அவங்க குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் மறுத்தாலும் ஒரு சாரார் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இஸ்லாத்துக்கு நுழைஞ்சு கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால், குறைஷிகள் இப்படியே போயிடுச்சுன்னு சொன்னால் யாருடைய கை ஓங்கிடும்? முஹம்மது ஸல்லல்லாஹு சொன்னால் அவங்களோட மோமின்களுடைய அதிகாரம் ஓங்கிடும். எல்லாரும் அவரை சார்ந்து விடுவார்களோ, எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ என்று அந்த மக்கத்து காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க? அஞ்சினார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபாவில் கூட தொழக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன செய்யலை, அவர்கள் கொடுக்கல. உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் என்ன செய்கிறாங்க? தொழுது கொண்டு இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் இது. அப்போ யார்? அபூ ஜஹல் தன்னுடைய கூட்டத்தை அழைக்கிறான். அழைத்து இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ருக்கு அல்லது சுஜூதுக்கு போகும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ தன்னுடைய கூட்டத்தை பார்த்து கேட்குறான், முஹம்மது சுஜூதுக்கு போனதன் பின்னால் அவருடைய முதுகில், அவருடைய கழுத்தில் அழுக்கான அருவருப்பான குடல்களை, ஒட்டக குடல்களை, அந்த நஜீஸ்களை கொண்டு போட்டது யாருன்னு கேட்குறார். யார்? அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது அஷ்கன்னாஸ், அஷ்கல் கௌம், அப்படியே ஹதீஸில் வருது. அந்த கூட்டத்தில் ஆக மோசமான ஒருத்தன் இதை என்ன செய்தான்? இந்த பொறுப்பெடுக்கிறான். இந்த அநியாயத்தை செய்ததுக்கு அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்படியே ரசூலுல்லாஹி அவங்க சுஜூதுக்கு போகிறாங்க. அப்படியே அழுகிய ஒட்டக குடல்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹோட கழுத்தில், முதுகில் அப்படியே போட்டுட்டான், மாலை மாதிரி. இப்போ அவங்கள சுஜூது எலும்பேலுமா? அவ்வளோ சும்மா எலும்ப முடியாது. ரசூலுல்லாஹி அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்போ இதை தடுக்கிறதுக்கு கூட யாரும் என்ன செய்யலை, அந்த ஒரு பலம் இருக்கல ஆரம்பத்தில். அதான் சஹாபாக்கள் ஹப்பாப் எல்லாம் வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு எப்பொழுது வெற்றி வரும், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஆறுதல் படுத்தி கொண்டே இருந்தார்கள். நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வந்த இறை தூதர், அவருடைய சமுதாயம் இதே போன்று என்ன செஞ்சாங்க? இதைவிட கடினமாக சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி என்பது அருகில் இருக்கிறது என்று ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் என்ன செஞ்சாங்க? அந்த அழுக்குகளை எடுத்து அதை சுத்தப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி அவங்க அந்த நேரத்தில் வந்த அல்லாஹும்ம அலைக்க யா அல்லாஹ் பி அபி ஜஹல், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினா, யா அல்லாஹ் அபூ ஜஹலை நீ பார்த்துக்கொள். ஒவ்வொரு உத்துபா, வஷைபா, உமையா இப்னு ஹலஃப் ஒவ்வொரு பேரையும் சொன்னார்கள். 7 பேருடைய பேர்களை மக்கத்து குறைஷியுடைய முக்கியமான தலைகள் 7 பேர்களை அவர்களுக்கு எதிராக நபி அவங்க துவா செஞ்சாங்க. அந்த உதவி என்பது அடுத்த நாள் வரல, உடனே வரல. நபி அவர்கள் மக்காவுடைய நுபுவத்துடைய ஆரம்ப கட்டத்தில் இதை கேட்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு பின்னால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுது? பத்ரு போரில். பத்ரு போர் ஹிஜ்ரத் 2. மக்காவிலிருந்து, மக்காவில் எத்தனை வருஷம்?
13 வருடம். அதுக்கு பின்னால் எங்கே போகிறாங்க? மதீனா ஹிஜ்ரத் போய், அப்போ ஹிஜ்ரத் போய் 2வது வருடத்தில் என்ன செய்கிறாங்க? இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு அந்த களத்திலே வந்து சொன்னாங்க, அபூ ஜஹல் இங்கே இறந்து கிடப்பான், ஷைபா இங்கே இறந்து கிடப்பான். அப்போ அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறாரு, நான் பத்ரு களத்திலே பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடத்தை குறிப்பிட்டு சொன்னார்களோ அதே இடத்திலே அவர்கள் இறந்து கிடந்தார்கள். இறந்து அந்த பொருளை இறந்து கிடந்தார்கள் என்று சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்து 29 வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவர் ரஹ்மான், அவன்தான் ரஹ்மான். என்ன கருத்து சொல்லுங்க? அளவற்ற அருளாளன். அப்போ இந்த சூரா முல்கில் எத்தனை தடவை வருது? எத்தனாவது இந்த ரஹ்மான் என்ற பெயர் வருது? 4வது தடவை வருது. அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லி கொண்டு இருக்கிறான். அவன் ரஹ்மான் என்பதை நமக்கு என்ன ஒரு வசனத்தில் சொன்னால் போதுமா இல்லையா? அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான்னு சொன்னால் நம்ம அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் நம்பிக்கை வைக்க வேண்டும், ஆதரவு வைக்க வேண்டும். அப்போ குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், ஹுவர் ரஹ்மான், அவன் தான் ரஹ்மான், ஆமன்னா பிஹி, அவனே நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? ஈமான் கொண்டிருக்கிறோம். வ அலைஹி, அவன் மீதே தவக்கல்னா, நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? நம்முடைய தவக்குல் என்று சொல்ல நம்முடைய காரியங்களை ஒப்படைத்திருக்கிறோம், நம்பியிருக்கிறோம். ஃபஸதஅலமூன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த முஷ்ரிக்கீன்களை, குஃபார்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டுமல்ல, இதுக்கு மறுமை வரைக்கும் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருப்பார்களோ, மார்க்கத்தை எதிர்ப்பார்கள், எல்லாருக்கும் இது அடங்கும். ஃபஸதஅலமூன, நீங்கள் விரைவில் கண்டுகொள்வீர்கள். ஃபஸதஅலமூன, இந்த சீன் வந்துச்சுன்னு சொன்னால் முதாரியான ஃபியலில் வந்து எதை குறிக்கும்? இஸ்திக்பாலை குறிக்கும், பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கும். அப்போ ஃபஸதஅலமூன, நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். மன் ஹுவ, யார் என்பதை. இதில் ஃபீ ضலாலின் முபீன், தெளிவான வழிகேட்டில் யார் உள்ளார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்வீங்க? விரைவில் அறிந்து கொள்வீர்கள். அப்போ அல்லாஹு தஆலா வசனத்தில் குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா. இப்போ இந்த வசனத்தில் அர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது. ரஹ்மத், அல்லாஹு தஆலா அளவற்ற அருளாளன், அப்படியே இல்லையா? அதனால தான் இன்றைக்கு எவ்வளோ பாவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹு தஆலா செஞ்சுக்கிறான். அவன் ஹில்ம், பொறுமையாக இருந்து சஹிபத், அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்களை வழங்கி கொண்டிருந்த. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய குஃபருக்கும் ஷிர்க்குக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால் தாங்க முடியுமா? இல்லை. அதான் ரஹ்மான், அல்லாஹு தஆலா ரஹ்மான். அடுத்தது ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா. அன்புக்குரியவர்களே, 2 அல்லாஹு தஆலா இவ்விடத்துல ஈமானையும் தவக்குலையும் சேர்த்தே சொல்கிறான். ஈமானை மட்டும் சொல்லாமல் சேர்த்து சொல்கிறான், ஈமான் தவக்குல். அப்போ ஈமானும் தவக்குலும் என்பது ஒன்றோடொன்று சேர்ந்தது, ஒன்றோடொன்று இணைந்திருக்கக்கூடியது. அன்புக்குரியவர்களே, அப்போ குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னான்னு சொன்னால் குல்லஹும் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், அல்ல அவங்கள்ட்ட கேளுங்க, ஹுவர் ரப்புனா அர் ரஹ்மான் ஆமன்னா பிஹி வ அலைஹி வஹ்தஹு இஅ்தமத்னா. அதாவது அவன்தான் ரஹ்மான், அவனை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அவனை மட்டுமே நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? உறுதி கொண்டிருக்கிறோம், நம்பியிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இதில் வந்து ஈமானும் எது சேர்ந்து வந்திருக்கு சொல்லுங்கள்? தவக்குலும் சேர்ந்து வந்திருக்கிறது. அதனால தான் முஃபஸ்ஸிரூன்கள் சொல்கிறார்கள், குறிப்பாக இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ், இன்ன தவக்குல மின் லவாசிமில் ஈமான். தவக்குல் என்பது என்ன? ஈமானை சார்ந்தது. வாங்கதா, நம்பிக்கை ஈமானை சார்ந்தது. வ இன்ன குவத்த தவக்குல் வதஅஃபஹு பிஹஸபி குவத்தில் ஈமானி வதஅஃபிஹி சொல்கிறாங்க. அதாவது தவக்குலுடைய குவத்து தவக்குல்னு என்ன? ஒரு மூமின் எடுத்திருக்கக்கூடிய, ஒரு முஸ்லீம் எடுத்திருக்கக்கூடிய தவக்குல், அல்லாஹ்வின் மீது அவன் பொறுப்பு சாட்டிருக்கிறது. அந்த தவக்குலுடைய பவர் இருக்கிறது, அதனுடைய பலம், அதனுடைய பலஹீனம், பலமும். அப்போ தவக்குலுடைய பலமும் பலவீனமும் எதை பொறுத்து தான்? பிஹஸபி குவத்தில் ஈமானி வதாஃபிஹி. ஒரு மனிதனுடைய ஈமான் அதனுடைய பலத்தையும் அதனுடைய பலவீனத்தையும் பொறுத்து தான். வகுல்லமா கவிய ஈமானுல் அபதி கான தவக்குலுஹு அக்குவா.
ஒரு அடியானுடைய ஈமான் பலமானால் கான தவக்குலுஹு அக்குவா, அவனுடைய தவக்குலும் என்ன செஞ்சிடும், அது ரொம்ப பலமாகிடும். ஈமான் பலமானால் தவக்குல் என்ன செய்யும், அக்குவான்னு சொல்கிறாங்க, ரொம்ப பலமாகிவிடும். இப்போ தவக்குல்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? தவக்குல்னு சொன்னால் என்ன சொல்லுங்கள்? ஈமான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஈமான் என்றால் அர்கானுல் ஈமான், நம்பிக்கை சார்ந்த. தவக்குல்னு சொன்னால் எப்பொழுதும் அல்லாவை சார்ந்தே இருக்க வேண்டும், அல்லாவை சார்ந்தே, அதான் தவக்குல். அன்புக்குரியவர்களே, அதே போன்று வைதா தௌஃபல் ஈமான் தௌஃபத் தவக்குல், ஒரு அடியானுடைய ஈமான் பலவீனப்பட்டு விட்டால் எது பலவீனப்படும்? தவக்குல் பலவீனப்படும். இப்போ தவக்குல் என்று சொன்னால் என்ன? அல்லாவின் மீது நம்ம என்ன செய்யுது, நம்முடைய காரியங்களை பொறுப்பு சாட்டி உறுதியாக நம்புறது. அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், அல்லாஹுதான் நம்ம என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை உறுதியாகணும் என்று சொன்னால் எது உறுதியாகணும்? அப்போ அல்லாவை பற்றிய ஈமான் உறுதியானால்தான் தவக்குலும் என்ன செய்யும், உறுதியாகும். ஈமானில் பலவீனம் ஏற்படும் போதெல்லாம் எதில் பலவீனம் ஏற்படும்? தவக்குள்ள பலவீனம் ஏற்படும். அன்புக்குரியவர்களே, அதனால தான் வலா புத்த வல்லாஹு தாலா யஜ்மஉ பைன தவக்குலி வல் ஈமான். அல்லாஹு தான் நிறைய இந்த முல்குடி இந்த வசனத்திலும் தான், இன்னும் அல் குர்ஆனுடைய பல வசனங்கள் அல்லாஹு தாலா யஜ்மஉ பைன தவக்குலி வல் ஈமான், தவக்குல் ஈமானுக்கு மத்தியில் ஒன்று சேர்த்து சொல்கிறான். அப்போ ஈமானை மட்டும் சொல்லாமல் எதையும் சேர்த்து சொல்கிறான், தவக்குலையும் சேர்த்து சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இது உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு என்ன, ஒரு நம்ம உள்ளத்தால் நாம் உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கணும். இது நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்கணும். பொதுவாக இது இப்போ ஒரு சோதனையான காலத்தில், சோதனையான காலங்களில் அன்புக்குரியவர்களே ஈமானும் அதிகரிக்கணும், அடுத்து என்ன, தவக்குலும் அதிகரிக்கணும். ஒரு சோதனையான ஒரு இக்கட்டான கஷ்டமான நோய்கள் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் தான் எது குறையும், ஈமான் குறைஞ்சிட்டு போகும். ஈமான் குறைய குறைய எது பலவீனமாகும், தவக்குல் பலவீனமாகிவிடும். அன்புக்குரியவர்களே, இன்னும் சில வசனங்களை பாருங்கள். அல்லாஹு தஆலா சூரா மாஇதா 23வது வசனத்தில் வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், அல்லாவின் மீதே ஃபதவக்கலு, நீங்கள் தவக்குல் வையுங்கள், உங்களுடைய காரியங்களை அவன் மீது பொறுப்பு சாட்டு உறுதியாக நம்புங்கள். அதை மட்டும் சொல்லலை, இன் குன்தும் எப்படி சொல்லலாம், முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். அப்போ தவக்குலுடைய அல்லாஹ் இந்த வசனத்தை சேர்த்து சொல்கிறான், சொல்லுங்க, ஈமானை சேர்த்து சொல்கிறான். அதே போன்று சூரா இப்ராஹிம் 12வது வசனம் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன் என்று சொல்கிறான். அல்லாவின் மீது தான் தவக்குல் என்ன, பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள், தங்களுடைய காரியங்களை எல்லா காரியங்களும். அன்புக்குரியவர்கள், அது ரிஸ்காக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அவனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாவின் மீது அவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள். அதே அன்புக்குரியவர்களே, சூரா ஆல இம்ரானுடைய 122வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் என்று சொல்கிறான். அல்லாவின் மீது யார் பொறுப்பு சாட்டுவாங்க, மூமின்கள் தங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுவார்கள், உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ எனவே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவன் ரஹ்மான் என்று சொல்கிறான். ஈமான் தவக்குல் என்ன செய்யப்படுது, இதில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضலாலின் முபீன், அதனுடைய கருத்து என்ன சொல்லுங்க, என்ன கருத்து? விரைவில் அறிந்து கொள்வீர்கள். எதை அறிந்து கொள்வீர்கள்? யாரு வழிகேட்டில் உள்ளார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் ஃபஸதஅலமூன இந்த மஜீஇல் அதாப், தண்டனை வேதனை வரும்போதுதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மன் ஹுவ ஃபீ ஹதஇன் வாதிஹின், வேங்கதா வதஹாபின் பையின் அனில் ஹக். அல்லாஹு தஆலா அதான் நபியை பார்த்து கேட்க சொல்கிறான், தெளிவான தவறிலே யார் இருந்தார்கள், ஹக்கை சத்தியத்தை விற்றும் யார் தூரமானார்கள், அனஹ்னு அம் அந்தும், நாங்களா அல்லது நீங்களா என்று யார்கிட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, இறுதியான வசனம் 30வது வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இது குல், மூன்றாவது பாருங்க, நம்ம பார்த்த 28வது வசனம் அல்லாஹ் சொன்னா குல் அரஐத்தும், அப்படியே இல்லையா, குல் அரஐத்தும். 29வது வசனம் குல்
ஹுவர் ரஹ்மான். 30வது வசனம் அல்லாஹ் எப்படி சொல்றான்? குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள். அரஐத்தும், நீங்கள் பார்த்தீர்களா, நீங்கள் கவனித்தீர்களா? எது? இன் அஸ்பஹமா உக்கும் கௌரா, இன் அஸ்பஹமா உக்கும் கௌரன், உங்களுடைய தண்ணீர் என்ன நீங்கள் பாவிக்கக்கூடிய அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தண்ணீர் கௌரன், அது வற்றிவிட்டால், அதனுடைய ஊற்று அப்படியே வற்றிவிட்டால், இல்லாமலாகிவிட்டால், ஃபமையதீக்கும், உங்களுக்கு கொண்டு வருவது யார்? எதை? பிமா இன் மஈனின், அப்போ நிலத்திலிருந்து ஊற்றெடுத்து ஓடக்கூடிய அந்த நீரை, ஓடும் நீரை கொண்டு வருபவர் யார் என்று கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹு தஆலா இறுதியாக சொல்லும் பொழுது அவனுடைய அருட்கொடைகளை பற்றி ஒரு அளப்பரிய ஒரு அவனுடைய படைப்புகள் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒரு நியமத்தான் இதை சொல்லுங்க. தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினத்துக்கும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அன்புக்குரியவர்களே, அந்த நியமத்தை அல்லாஹு தஆலா நினைவுபடுத்தி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா பாருங்க, அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சும்ம யுஹ்பிரு தஆலா அனின் ஃபிராதிஹி பின் நிஅம், அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே சூரா முல்குலேயும் வந்து அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நியமத்துகள் அருட்கொடை நிறைய சொன்னான், அப்படியே இல்லையா? அப்போ இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்யும் பொழுதும் அல்லாஹு தஆலா அவன்தான் அருட்கொடைகளை வழங்குகிறான். வமின்ஹா நிஅமத்துல்மா அல்லதி யஷ்ரபூனஹு, அதாவது படைப்புகள் எல்லாம் அருந்தக்கூடிய குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது ஒரு அளப்பரிய அருளில் உள்ளது. வக்குல்லஹு, நபி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, அரஐத்து மின் அஸ்பஹமா கும் காயிரன் ஃபில் அரத், அப்படியே பூமியில் தானே தண்ணி ஊற்றெடுக்கும், அப்படியே இல்லையா? அந்த ஊற்றெடுப்பது அப்படியே நின்று விட்டால், அப்படியே பூமி வறண்டு விட்டால், தண்ணியே வராட்டி, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எது தோண்டுவாங்க? இப்போ நம்ம கிணறு தண்ணி உள்ள பகுதியில் வந்து ஒரு 10 அடி தோண்டினாலும் என்ன செஞ்சிடும்? தண்ணி வந்துடும். சில பகுதியில் என்ன 100 அடி தோண்டினாலும் என்ன செய்யாது? வராது. சில இடங்களை மாற்றுவாங்க, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நவீன இந்த மெஷின்கள்லாம் வச்சு 300 அடியிலே என்ன செய்யலாம்? தண்ணீர் இருக்கக்கூடிய வசதி அல்லாஹ் தஆலா 300 அடி இல்லை 3000 அடிக்கு பின்னால் தோண்டி தண்ணி வராட்டி அதெல்லாம் நிறுத்திவிட்டால் அப்போ தண்ணியை கொண்டு வந்து யார்? தண்ணி இல்லாமல் நமக்கு இருக்கலுமா? இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தண்ணி இல்லாமல் யாருக்கு இருக்க முடியும் குடிக்கிறதுக்கு? அப்போ தண்ணீர் என்பது ஆகப்பெரிய என்ன ஒரு நியமத். இன்றைக்கு நீங்கள் அவ்வளோ தெரியும், இலங்கையில் பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நிறைய மக்கள் வந்து எது கேட்குறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு எது கொண்டு வாங்க? தண்ணி கொண்டு வாங்க. 3 நாளாக நாங்கள் என்ன செய்யலை, தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த நியமத்தெல்லாம் எப்போ விளங்குது எங்களுக்கு? நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு சோதனை எல்லாம் நம்ம அனைவரையும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய நிலைமைகளை சீராக்க நம்ம துவா செய்வோம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் தஆலா கேட்கிறான், தண்ணீர் என்பது அளப்பெரிய அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. இதே போல சூரா வாக்கியால் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். 68வது வசனத்தில் நீங்கள் 70வது வசனத்தை படிச்சீங்கண்டா, அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், அல்லாஹ் தஆலா அதே அந்த முறையில் தான் கேட்குறான். அஃபரஐது, நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் கவனிக்கவில்லையா? அல்மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் அருந்தக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்கவில்லையா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், அதாவது மேகத்திலிருந்து அந்த தண்ணீரை பொழியச் செய்வது, மழையை பொழியச் செய்வது நாங்களா அல்லது நீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், லவ் நஷாஉ, நாங்கள் நாடினால், நாங்கள் நாடிவிட்டால் ஜஅல்நாஹு உஜாஜன், அதை எப்படி ஆக்கி விடுவோம்? பொழியக்கூடிய தண்ணீரெல்லாம் உப்பு தண்ணியாக வந்துட்டண்டா. பெய்கிற மழையும் உப்பாக பேஞ்சு ஊற்று எடுக்கக்கூடிய தண்ணீரும் உப்பாக வந்துட்டு சொன்னால் தண்ணி இருந்து குடிக்கலுமா? குடிக்க முடியாது. ஃபலௌலா தஷ்குரூன், அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் நன்றி செலுத்த கூடாதா? நீங்கள் நன்றி செலுத்த கூடாதா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா லம்மஃப்ததஹ சுப்ஹானஹு அஸ்ஸூரத பி அதீமி பரக்கத்திஹி வ தமாமி குத்ரத்திஹி வ தஃபர்ருதிஹி ஃபி மம்லகத்திஹி, அல்லாஹு தஆலா சூரா முல்க் எப்படி ஆரம்பித்தான்? அந்த அவனுடைய அந்த அருளை கொண்டு,
எப்படி தபாரக் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னானா இல்லையா? அதே போல் அவனுடைய பூரணமான ஆற்றல் வல்லமையை சொன்னான், அப்படியே இல்லையா? வானங்கள் படைக்கப்பட்டது அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே போன்று அல்லாஹ் தஆலா தான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் தனிமையாக. அவனுக்கு எந்த ஒரு துணையும் தேவை கிடையாது. இன்ஃபிராதுன்னு சொன்னால் தனிமையாக அவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இப்போ சூராவுடைய ஆரம்பத்தில் அப்படி சொல்லிட்டு வதல்ல அலா தாலிக பித்த ஃபர்ருதிஹி பில் இமாதத்தி வல் இஹ்யா அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை சொன்னான். நம்ம இறுதியாக அதை பார்ப்போம். அதே போன்று தான் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது பிமிஸ்ரி தாலிக பில் மா இல்லதி வுஜூதுஹு வ சபபுன் லில் ஹயாத். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தண்ணீர். அந்த அருளை கொண்டு என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறான். வ அதுமுஹு சபபுன் லில் மௌத். ஹயாத்துக்கு தேவையானது தண்ணீர் என்று சொன்னால் அதை நாம் இழந்தால் அது எதுக்கு காரணமாக போயிடும்? மரணத்துக்கு. ஒரு படைப்புடைய மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுடைய அழிவுக்கு மரணத்துக்கு அது காரணமாக ஆகிவிடும். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த அளப்பரிய நியமத்தை இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்யும் பொழுது நமக்கு குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சூரா முல்க் நம்ம ஒரு 6 வகுப்புல நம்ம படிச்சிட்டோம். இறுதியாக அதாவது மாதா அல்லமத்னி சூரத்துல் முல்க், சூரா அல் முல்க் அத்தியாயம் எனக்கு எதை கற்றுத்தந்தது என்று நம்ம சுருக்கமாக 10 விடயத்தை பார்ப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம முடிச்சுக்கொள்வோம். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்கள் தரப்பில் ஒரு 2 விஷயங்களை சொல்லுங்கள். நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சூரா முல்க் 6 வகுப்பில் படிச்சுக்கிறீங்க, முராஜா பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் பாடமாக்கிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் சூரா முல்க் ஆண்களும் தான் பெண்களும் தான் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? நம்ம பாடமாக்கணும். இந்த அத்தியாயத்தை தான் இதுக்கு பின்னால் நம்ம எடுக்கக்கூடிய தஃப்சீருடைய அத்தியாயத்தை நம்ம பாடமாக்கணும். சொல்லுங்கள், ஒரு 2 சொல்லுங்கள், முன்பதில் சொல்லுங்கள். நீங்கள் மாதா அல்லமத்கும் சூரத்துல் முல்க்னு இப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஏதாவது சுருக்கமாக சொல்லுங்கள். அல்லது இதன் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட படிப்பினை என்னென்னு கேட்டால் எது சொல்லலாம்? அல்லாஹு தஆலா வாழ்க்கையும் மரணத்தையும் நமக்கு படைத்திருக்கிற எதற்காக வேண்டி? உங்களை சோதிப்பதற்காக. உங்களை சோதிப்பதற்காக. வாழ்க்கை மரணத்துடைய அல்லாஹ் படைத்திருப்பதனுடைய நோக்கத்தை பற்றி இந்த சூரத்தில் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். நல்ல பதில், அஹ்சன்த். வேறு இன்னும் ஒன்று சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பெண்கள் பதில் அவங்க கொஞ்சம் சத்தமாக குறைச்சி சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். யார் சொன்னது? அல்லாஹ் அவனுடைய நிறைய வசனங்களில் அல்லாஹ் குதுரா, அவனுடைய ஆற்றல், பலம், சக்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். பெண்கள் பதில் சொல்லுங்கள் 2 காரணம். படைப்புகளுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய பல அருட்கொடைகள் அல்லாஹு தஆலா வசனத்திலே சூரா முல்கிலே சொல்கிறான். வேற என்ன ஒரு பதில் சொல்லுங்க. மறுமையா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்கள், மறுமையை மறுக்கக்கூடியவர்கள், நிராகரிக்கக்கூடிய அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் என்பதை பற்றி இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வஃபீக்குன்ன ஹைர். அன்புக்குரியவர்களே, முதலாவது பாருங்க, மின் அஹம்மில் மௌதுஆத் அல்லதி இஷ்தமலத் அலைஹா அஸ்ஸூரா. முஃபஸ்ஸிருங்கள் சொல்கிறாங்க, சூரா அல் முல்க் பொந்திருக்கக்கூடிய நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள், செய்திகள், நம்ம இந்த விடயங்களின் பக்கம் நம்முடைய சிந்தனையை என்ன சொல்லுது? சிந்தனை என்ன செய்து? சிந்தனையை சொல்லுங்க, முடியுங்க நீங்கள். சிந்தனையை தூண்டுகிறது. சிந்தனை என்ன செய்து? தூண்டுகிறது. அதில் முதலாவது பாருங்க, அத்தஅரீஃபு பி அஸமத்தில்லாஹி தஆலா வன்ஃபிராதிஹி பில் முல்க் வ குத்ரத்திஹி அலா குல்லி ஷை. என்ன இந்த சூரா நமக்கு கற்றுத்தருகிறது, அறிவிக்கிறது, பி அஸமத்தில்லா, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நமக்கு என்ன செய்து? அறிவிக்கிறது, கற்றுத்தருகிறது. வன்ஃபிராதிஹி பில் முல்க், முல்க் என்பது ஆட்சி அதிகாரம், இந்த பிரபஞ்சத்துடைய ஆட்சி அதிகாரம்
அல்லாஹு தஆலா அவன் தனிமையாக அவன் இருந்து அதை ஆட்சி செய்கிறான். அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். வன்ஃபிராதிஹி பில் முல்க், ஆட்சி அதிகாரம் என்பது யாருக்கு மட்டும்தான் சொந்தம். அதில் யாருக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது. அப்போ நம்ம பிரார்த்தனையோ வணக்க வழிபாடுகளோ ஈமானோ தவக்குலோ ரஜா ஆதரவோ யக்கீனோ எல்லாம் யாரை சாந்திக்கணும்? அல்லாஹ் மட்டும்தான் சாந்திக்கணும். வாங்கதா. அதே போன்றுதான் வக்குத்ரத்திக அலா குல்லிஷ், அல்லாஹுத்தஆலா யாவற்றுக்கும் அனைத்துக்கும் பேராற்றல் உடையவன் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நான் கொஞ்சம் அவசரமாக போகிறேன், அடுத்த என்ன 2 வகுப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதில் கொஞ்சம் இல்லாட்டி என்ன செய்யணும், ரெக்கார்டிங் இருக்கு, பார்த்துக்கொள்ளலாம். இரண்டாவது, பயானுல் ஹிக்மதி மின் ஹல்கில் மௌத்தி வல் ஹயாத், அதாவது மரணமும் வாழ்க்கையும் படைக்கப்பட்ட ஹிக்மா, அந்த நோக்கம், அந்த ஞானம், அதனுடைய தத்துவம் இந்த அத்தியாயத்தில் நமக்கு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். மரணத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி படைத்தான். மூன்றாவது, திக்ரு பாதி மதாஹிரி குத்ரத்திஹி சுப்ஹானஹு, அல்லாஹ் தஆலா அவன் அனைத்துக்கும் பேராற்றல் உடையவன், அவனுடைய குதிரத்துடைய சில வெளிப்பாடுகளை இதிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய மதாஹிர் வெளிப்பாடுகள் தான் இதை சொல்லுங்க. வானங்கள் படைக்கப்பட்டிருப்பது, பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய மதாஹிர்கள். இது நமக்கு தெரிந்தவைகள், நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய அறிவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த அறிவுக்கு எட்டியவைகள். இது எல்லாமே எவ்வளோ சுப்ஹானல்லாஹ், கோடான கோடிகள், நமக்கு கணக்கெடுக்க முடியாத அல்லாஹ்வுடைய வல்லமைகள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது. நான்காவது அன்புக்குரியவர்களே, பயானு சூஇ ஆகிபத்தில் காஃபிரீன் வமா ஆத்தஹுல்லாஹு லஹும் மின் அதாப் வபயானு ஹுஸ்னி ஆகிபத்தில் முஃமினீன். நான்காவது விடயம் என்னென்னு சொன்னால், அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய முடிவின் கெடுதியை பற்றி, தீமையை பற்றி சொல்லப்படுகிறது. இறை நிராகரிப்பார்கள் அவங்களுடைய ஆகிபத், முடிவு எப்படி இருக்கும். அதேபோல் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய குஃப்ரின் காரணமாக அல்லாஹு தஆலா மறுமையில் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அதாபை, தண்டனையை இந்த அத்தியாயம் சொல்கிறது, தெளிவுபடுத்துகிறது. அதே அபயானு ஹுஸ்னி ஆகிபத்தில் முஃமினீன், மூமின்களுடைய இறுதி முடிவும் என்ன செய்யப்படுது, புகழ்ந்து சொல்லப்படுது. வாங்கதா. அப்போ குஃபார்களுடைய ஆகிபா எப்படி இருக்கும், மூமின்களுடைய இறுதி முடிவு என்பது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். மூமின்களுடைய இறுதி முடிவு எங்கே இருக்கும்? சுவர்க்கம். அதான் ஒரே வேலை சொல்லுண்டா. குஃபார்கள் நரகம். ஆதன் அல்லாஹுபி மின். இப்போ ஐந்தாவது, பயானு சஆத்தி இல்மில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய என்ன அறிவு, அதனுடைய விசாலம், அதை பற்றி சொல்லப்பட்டது. அன்னஹு லா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு எதுவும் என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய அறிவை, இல்மை விற்றும், அவனுடைய அறிவை விற்றும் எதுவும் என்ன செய்யாது, மறையாது. அல்லாஹ் அஸ்ரு கௌலக்கும் அபிஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். அன்புக்குரியவர்களே, சவா உன்கான சிர்ரனவ் அலானியத்தன், ரகசியமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ்வுடைய அறிவான், அவனுடைய இல்மை விற்றும் எதுவும் மறையாது. ஆறாவது, அத்ததிக்ரு பிமின்னதி ஹல்கி ஹாதிஹில் அரத், அதாவது இந்த பூமி படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய மின்னா, ஒரு அருள். பூமி அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்காக வேண்டி பூமி படைக்கப்பட்டிருப்பது. அதில் வஜஅலிஹா முலாஇமத்தன் லிஹயாத்தின் நாஸ், மக்கள் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அதை ஒரு முலாஇமான்னு சொன்னால் வசதியாக அல்லாஹு தஆலா, இசைவானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். முனாசபா, புரியுதா சொல்லுது? அன்புக்குரியவர்களே, நம்ம பார்த்தோம் மலை, அதாவது நம்ம இன்றைக்கு சலாமத்தாக ஆஃபியத்தாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இலங்கையில் நம்ம சில இந்த அனர்த்தங்கள் இப்போது பார்த்தோம். இந்த வசனங்கள், அதாவது சூரா முல்க் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் அதில் வருது. அதாவது சில வீடுகள் எப்படின்னு சொன்னால், மலைகள் இருக்கிறது, பாறைகள். இப்போ கல்பாறைகள் இருந்துச்சு, அல்லாஹ் உறுதியாக வைத்திருக்கிறான். ஒரு கல்பாறை பல வீடுகள் அப்படின்னு செஞ்சுட்டு தரைமட்டமாக்கி விட்டது. புரிய சொல்லுது. அதே போன்று இன்னும் சில ஊர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிறிய கிராமமே அப்படியே பூமிக்குள்ளே போய்
அந்த அந்த கிராமமே அப்படியே மக்பரா மண்ணறையாகிவிட்டது. வேறு மக்பரா தேவையில்லை, மண் சரிவில்லை, பூமிக்குள்ளே போயிட்டு. புரியா சொல்லுது? அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன இது படிப்பின். அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வான். புரியா சொல்லுது? அன்புக்குரியவர்களே, அப்போ பூமி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு மின்னா. அதை நமக்கு வாழ்வதற்கு வசிப்பதற்கு அல்லாஹ் தஆலா இசைவானதாக வசதியாக ஆக்கி தந்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அருள் தான். அதே போல் அல்லாஹ் தஆலா ஏவுகிறான் பிஸ்ஸாயி ஃபீஹா, அதை நீங்கள் சென்று வல் இன்திஃபா பிமா ஃபீஹா மின் வுஜூஹின் நியம், அல்லாஹ்வுடைய அருட்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபம்ஷு, அல்லாஹ் சொல்கிறான் ஃபம்ஷு, நீங்கள் என்ன செய்யுங்க, நடந்து போங்க. பூமியில் எல்லா ஃபி மனாகிபிஹா, பூமியுடைய எல்லா திசையும் நீங்கள் நடந்து போங்க. அன்புக்குரியவர்களே, 7வது அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு கட்டுத்தரக்கூடிய செய்தி தான் அத்தஹதீரு மின் பத்துஷில்லாஹி வ இகாபிஹி, அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிக கடுமையானது. அதை அல்லாஹ் தஆலா தஹதீர் எச்சரிக்கை செய்கிறான். வத்ததுகீரு பிமா ஜரல் காஃபிரீன் அஸ்ஸாபிகீன், அதாவது முந்திய இறை நிராகரிப்பாளர்களுக்கு நடந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா செய்கிறான், நினைவுபடுத்துகிறான். 8வது அத்தாவத்து இல தஅம்முலி வ தஃபக்குரி ஃபி மஷ்ஹதி த்வைர் ஸாஃபாத்தின் ஃபில் ஜவ், அல்லாஹ் தஆலா பறவையை பற்றி சொன்னானா இல்லையா? அந்த பறவை பறக்கிறது, அது அல்லாஹ்வுடைய ஒரு என்ன, ஒரு சக்தி. அது விழாமல் பறக்க செய்வது யார்? அல்லாஹ்வுடைய ஆற்றலில் உள்ளது. அல்லாஹ் தஆலா அத்தஅம்முல் வ தஃபக்குர், அதை சிந்திக்குமாறு சொல்கிறான். ஃபி அஹ்வாலி அன்ஃபுஸிஹிம், அதே போன்று மக்கள் மனிதர்கள் அவருடைய நிலைமைகளை சிந்திக்குமாறும். வ அன்னஹு லா நாஸிர மின் தூனில்லா, வ அன்னஹு, அதாவது அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடியவர் யாருமே இல்லை. வ அன்னஹு இன் அம்சக ரிஸ்கஹு, அல்லாஹு தன்னுடைய ரிஸ்கை அவன் தடுத்து விட்டால் ஃபலா ராசிக லஹும் கைருஹு சுபஹானஹு வ தஆலா, அல்லாஹு தஆலா ரிஸ்கை அப்படியே தடுத்து விட்டால் படைப்புகளுக்கு ரிஸ்க் வழங்கக்கூடியவர் யாரும் கிடையாது. 9வது வர்புல் மஸலி லி அஹ்லில் ஈமான் வ அஹ்லில் குஃப்ர் வ அஹ்லில் ஹக்கி வ அஹ்லில் பாத்தில், அல்லாஹு தஆலா அஹ்லுல் ஈமான், ஈமானுடையவர்களுக்கும் குஃப்ர் உள்ளவர்களுக்கும் எல்லாம் என்ன செஞ்சான், உதாரணம் சொன்னான். என்ன உதாரணம் சொன்னான்? என்ன சொல்லுங்க, என்ன உதாரணம்? என்னதான் சொன்னா சொல்லுங்க. அம்மை யம்ஷி அலா, இல்லை அஃபமை யம்ஷி முக்கிப்பன் அலா வஜீஹி அஹ்தா அம்மை யம்ஷி சவி அலா சிராத்தின் முஸ்தகிம். நேராக நடக்கக்கூடியவர்கள், நேரு பாதை நடக்கக்கூடியவர்களும் முகங்குப்புற அப்படி போகக்கூடியவர்களும் சம, எப்படி அஹதா, இவர் யார் நேரு வழி பெற்றவர்கள் சொன்னார் வகதா. அப்போ நேரான வழி நடக்கக்கூடிய அஹ்லுல் ஈமான், முகங்குப்புற இருக்கக்கூடிய யார்? அஹ்லுல் குஃபர், வகதா அஹ்லுல் பாத்தில். 10வது இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தௌபீஹில் முஷ்ரிகீன் அலா குஃப்ரிஹிம் நிஅமத்தல்லாஹி தஆலா, அதாவது முஷ்ரிகீன்கள், அதாவது அவங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அருளை மறுத்தார்கள். அதனால் அவர்கள் தௌபீஹ்னு சொன்ன இழிவுபடுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் இழிவுபடுத்துகிற அந்த அத்தியாயத்திலே. அதே போன்று அம்ருர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுதக்கிரஹும் பினிஅமல்லாஹி அலைஹிம், அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதருக்கு ஏவுகிறான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிய நியமத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் நினைவூட்டுங்கள். அப்போ நினைவூட்டும் போதெல்லாம் தான் நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய என்ன அந்த சிந்தனையும் அந்த ஆர்வமும் நமக்கு வரும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஐ யகில அம்ரஹு வ அம்ரஹும் இலைஹி வஹ்தஹு, எல்லா காரியங்களையும் மனிதன் அவனுடைய எல்லா காரியம் யார் மீது மட்டும் பொறுப்பு சாட்ட வேண்டும்? அல்லாஹ்வின் மீது மட்டும் பொறுப்பு சாட்ட வேண்டும். அவனை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் என்று இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே, இத்துடன் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ சூரா முல்க் நாம் என்ன செஞ்சுக்கிறோம், நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த சூரா சஜதா நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க, சகோதரிகள் தான் என்ன செய்யுங்க, சூரா முல்க மரணம் செய்து கொள்ளுங்க. அந்த கருத்தோட நீங்கள் மரணம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்னும் நமக்கு என்ன ஒரு தாக்கம் நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக ஏற்படும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ ஒரு 7 நிமிஷம் என்ன உங்களுக்கு ஒரு